வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே எளிமையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற 4 ஸ்பூன் அளவுக்கு ரவை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பால் வந்துட்டு கீழே அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்து 1/4 பங்களவுக்கு வத்திருச்சு. இந்த அளவுக்கு வற்றினதுக்கப்புறமா இதில் 4 ஸ்பூன் அளவுக்கு ரவை வந்துட்டு சேர்த்துருக்குறேன். வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கிறலாங்க. சேர்த்துட்டு இது போல் கட்டிகள் இல்லாத அளவுக்கு கலந்து விட்டுக்கிறலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்துட்டு சேர்த்துருக்குறேன். இது வந்துட்டு ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்குங்க. இது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஓரளவு திக்காய் வரும் பாருங்கள், இது போல் திக்காய் வரும். இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரமாக ஆற வச்சிடலாம். இப்போ வேறொரு பாத்திரத்தில் ஒரு முட்டை வந்துட்டு உடச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா சாஃப்டாக வேணும்னா நீங்கள் 2 முட்டை சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுகளுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்குறேன். வெனிலா எசன்ஸ்க்கு பதிலாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் கூட சேர்க்கலாம். அப்போ தான் அந்த முட்டையோட வாசனை வந்துட்டு போகும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிறலாங்க. நல்லா பீட் பண்ணியாச்சு. இதில் நம்ம ஆற வச்சுருக்கிற இந்த ரவா மிக்ஸையும் இதில் சேர்த்துடலாங்க. ஓரளவுக்கு ஆறுனா போதும், ரொம்ப ஆறணும்னு கிடையாது. பாருங்கள், இப்போ இதை நல்லா இது போல் கலந்து விட்டுக்கிறலாம். நல்லா கலந்தாச்சு. இந்தளவுக்கு திக்கான ஒரு பதத்துக்கு இருக்கணுங்க. நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது போல் ஒரு பாத்திரத்தில் லைட்டாக நெய் தடவி எடுத்துருக்கிறேன். அதில் நம்ம கலந்து வச்ச ரவா மிக்ஸை வந்துட்டு சேர்த்துக்கிறலாங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது போல் ஒரு ஸ்டாண்டு வந்துட்டு உள்ளே வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே இந்த மிக்ஸை வந்துட்டு உள்ளே வச்சு ஒரு மூடி போட்டு அந்த வேர்வை தண்ணி வடியாத அளவுக்கு மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த நீராவி வந்துட்டு உள்ளே போகாது. இப்போ இது ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சு வேக வைக்கணுங்க. இப்போ 20 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இது போல் ஒரு கத்தி வச்சு குத்தி பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, நல்லா வெந்துருச்சு. நம்ம வெளியில் எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு இது போல் இந்த ஓரங்களெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு 1/2 மணி நேரத்துலேயே நம்ம வீட்டில் இருக்கிற 4 ஸ்பூன் அளவுக்கு ரவை வச்சு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.